Hi students, I am Maithili. This is Maithili Videos Max channel. Actually, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு question paper. Actually, the August month இன்னைக்கு எழுதின question paper தான் இது. Grade 8 ஓட question paper, Max question paper, ஒரு monthly test question paper. இப்போ அந்த question paper தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து choose the best answer கொடுத்துருக்காங்க. ஸோ இது -2 the whole power -3 into -2 whole power -2 equal to dash ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலி இது எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் அந்த சாப்டரும் அதே மாதிரி மென்சுரேஷன் ரெண்டு சாப்டர்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே -2 இருக்குது, இதுவும் -2 ரெண்டுமே பேஸ். ஸோ பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது a பவர் m இன்டூ a பவர் n. இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போவுமே பேஸ் ஈக்குவலாக வந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன்னாக்கா அந்த பேஸ் அப்படியே எடுத்துக்கோங்க, ஏன்னு எடுத்துக்கோங்க, பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, m + n. இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து சப்போஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக டிவிஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா சேம் பேஸ் அப்படியே போட்டுட்டு பவரை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, m - n. இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த 2 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இன்னொரு பார்த்துட்டிங்கன்னா a பவர் m இன்டூ b பவர் m. ஆக்சுவலி இதில் பார்த்துட்டிங்கன்னா பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ இப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபார்முலா ab பேஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ab the whole power m. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி சப்போஸ் நமக்கு பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, a பவர் m சேம் மாதிரி டிவிஷனில் b பவர் m. இப்போ எனக்கு பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் பவர்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா a டிவைடட் பை b, ஏன்னா டிவிஷன் சிம்பிள் இருக்கிறதுனால a பை b the whole power m இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபார்முலாவில் பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது, ஆனால் மல்டிப்ளிகேஷன். இதுலேயும் பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது, பட் டிவிஷன். இதில் பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன். பேஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட் பட் டிவிஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார்மில் பார்த்துட்டிங்கன்னா a பவர் m the whole power n இப்படி ஒரு டேர்ம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது a பவர் mn டுகெதராக இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, அதே மாதிரி ஃபைனலாக இன்னொரு ஃபார்மில் எடுத்துட்டிங்கன்னா a பவர் 0. ஸோ அப்போ எந்த ஒரு ரியல் நம்பர்ஸாக இருந்தாலும் அந்த நம்பரோட பவர் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஆல்வேஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொஷின் பேப்பரில் இருக்கிற சம் -2 the whole power -3 into -2 the whole power -2 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்கள் பேஸ் வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் பவர்ஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துடலாம், -2 பேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம், பவர்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணுங்கள், -3 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்து -2 இருக்குது, இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல் டு -2 ஹோல் பவர், இங்கே -3 இருக்குது, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், எகெயின் நமக்கு மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ -3 -2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க, -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அந்த 2 எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு -2 the whole power -5. சேம் சிம்பிள்னால் ரெண்டு ஆட் பண்ணி அதே சிம்பிளை போட்டுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு இந்த டேர்ம் -2 the whole power -5 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா a பவர் -m, அதாவது a பவர் -m அப்படின்னு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம 1 டிவைடட் பை a பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஏன்றது இந்த -2 பவர் -m இப்படி இருக்குன்னா இந்த டேர்மை வந்து நம்ம -1 டிவைடட் பை 2 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த -1 வச்சுக்கோங்க, இது 2 பவர் -5 டினாமினேட்டரில் எடுத்துட்டிங்கன்னா 2 பவர் +5 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி -1 டிவைடட் பை 2 பவர் 5 அப்படின்னா 2 வந்து 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ 1 2 3 4 and 5. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -1 டிவைடட் பை 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் -1 டிவைடட் பை 32. அதுதான் உங்களோட -1 டிவைடட் பை 32 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகே, பட் இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் வரும்.
ஸோ இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டேஷ் ஸ்கொயர் யூனிட். அப்போ ஏரியா அப்படின்னு எடுத்துட்டாலே ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து நமக்கு எப்போவுமே πr ஸ்கொயர். ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருந்தாங்கனாக்கா நமக்கு 2πr எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே ஏரியா கேட்டதுனால அது πr ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் π இஸ் டேஷ். பையோட வேல்யூ எப்போவுமே 3.14 தான் பையோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து -1 the whole power even integer. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். சப்போஸ் நீங்கள் எப்போவுமே -1 எடுக்கிறீங்க, அந்த -1 பவர் வந்து உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பராக இருக்குது, மேபி 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஈவன் பவராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம -1 whole power 6 அப்படின்னா அதோட மீனிங் என்ன? -1 into -1 into -1 6 டைம்ஸ் போடுவீங்க இல்லையா? இதுவே இப்போ -1 whole power 20 இருக்குது, நம்ம 20 டைம்ஸ் போட முடியாது. அதனால் எப்படி சிம்பிளாக ஆன்சர் எழுதிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, பவர் வந்து எப்போவுமே ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஓகே, அதே மாதிரி 1 வந்து நீங்கள் எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் வந்து 1. ஓகே, பாசிட்டிவ் 1 +1 இல்லைன்னா நீங்கள் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த பவர் வந்து நமக்கு ஈவனில் இருக்குது, ஐ மீன் -1 the whole power உங்களுக்கு ஒரு 21 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 21 இருக்குது, அது வந்து நமக்கு ஆட் பவராக இருக்குது. ஆட் பவர்னால் நீங்கள் வந்து கால்குலேஷனே போட வேண்டாம், சிம்பிளாக நீங்கள் மைனஸ் அப்படி எடுத்துருங்க. அதே மாதிரி 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் கொடுத்துருக்கிறது -1 the whole power ஈவன் இன்டீஜர். ஈவன் இன்டீஜர்னாக்கா நமக்கு எப்போவுமே +1 தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இவாலுவேட் 2/5 the whole power 4 into 5/2 the whole power -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சம்ம வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2/5 the whole power 4 into 5/2 the whole power -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த சமயம் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக நீங்கள் இதில் பார்க்கும்போது 2/5 இருக்குது, ஆனால் செகண்ட் டைம் 5/2 இருக்குது. சப்போஸ் இந்த 5/2க்கு பதிலாக நமக்கு 2/5 வந்துச்சுன்னா ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்கும், பவர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2/5 whole power 4 இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே 5/2 the whole power -2 இருக்குது இல்லையா? அப்போ -2 அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா இருக்குது, a power m, அதாவது -m. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 divided by a power m இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ அதே கான்செப்டில் இதை வந்து 1 divided by 5/2 the whole power 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த -2 டினாமினேட்டில் வரும்போது நமக்கு +2 அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2/5 whole power 4 இன்ட்டு இங்கே டினாமினேட்டர் இருக்கிற 5/2 நம்ம நியூமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். எப்போவுமே இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நியூமினேட்டருக்கு போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 5/2ன்றது நியூமினேட்டருக்கு போகிறப்போ 2/5 the whole power 2 எப்படி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு பேஸ் வேல்யூ 2 ஈக்குவலாக வந்துருச்சு, பவர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்மில் எடுத்துக்கலாம், பேஸ் வேல்யூ ஈக்குவல்னா a power m இன்ட்டு a power n. ஓகே, ஸோ இப்படி இருந்ததுன்னா இது என்ன பண்ணிக்கலாம், a power m plus n அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பேஸ் வேல்யூ நமக்கு 2/5 இருக்குது. ஸோ 2/5 the whole power 4 + 2 4 + 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2/5 the whole power 6 அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ இதோட மீனிங் என்ன, 2/5 வந்து நம்ம 6 டைம்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ 2/5 into 2/5 into 2/5 into 2/5 into 2/5. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் ஒன், 3 power -1 + 4 power -2 + 5 power -3 the whole power 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இந்த இதை சொல்லும்போதே, a power 0, அதாவது எந்த நம்பராக இருந்தாலும் அதோட பவர் 0வாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட ஆன்சர் எப்போவுமே 1 தான் வரும்.
ஓகே, அதனால் நீங்கள் இந்த கேல்குலேஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் இந்த பவர் 0னா ஆன்சர் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 6th சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி செக்டர் ஆஃப் சர்க்கிள் வித் சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி அண்ட் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் செக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஏரியா ஆஃப் செக்டர், அதாவது ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், இந்த ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா தீட்டா அப்படின்றது தான் நம்மளோட ஆங்கிள். அப்போ ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ரேடியஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். ஸோ 16 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க, 16 இன்ட்டு 16. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. 2 பை 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 9 5s are 45, இங்கே 7 5s are 35 and then 2 5s are 10 வந்திருக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஸோ 1 டைம் 11. ஓகே, அதே மாதிரி இங்கே 3 2s are 6, 6 2s are 12 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 9ஐயும் இது கட் பண்ணிட்டீங்கன்னா 4 டைம்ஸ் 9 4s are 36. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுங்கள், 4 4s are 16. அப்புறம் அவ்வளோதான், வேறு கட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ நியூமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது? 11 இன்ட்டு 4 இன்ட்டு 16 இருக்குது, டினாமினேட்டரில் 7 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணி நீங்கள் 7ல் வந்து டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்னன்றது கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A circle of radius 70 centimeter is divided into 5 equal sector. So find the area of each sector அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எப்போவுமே இந்த இதில் வந்து இந்த ரேடியஸ் வேல்யூ கொடுத்து 5 ஈக்குவல் செக்டராக இது பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ ஏரியா ஆஃப் செக்டர் வேல்யூ எடுக்கப்போ sector area equal to n pi n by ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து நமக்கு இப்போது ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 7th சம்மில் ரேடியஸ் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 5 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ இதில் என்னன்றது என்னென்னாக்கா நம்ம 5 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், n ஈக்குவல் டு 5. ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துட்டிங்கன்னா இப்போது ஏரியா ஆஃப் ஈச் செக்டர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை n பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் நம்ம ஈச் செக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஏரியாவோட ஃபார்முலா. அப்போ இதில் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 டிவைடட் பை என்னுக்கு பதிலாக நம்ம இந்த 5 எடுத்துக்கலாம் இன்ட்டு பை வேல்யூ 22/7 ஆர் ஸ்கொயர். ஆருக்கு பதிலாக 70 இன்ட்டு 70 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது கட் பண்ணிட்டீங்கன்னா 7 10 டைம்ஸ் கட் பண்ணிக்கலாம். 5 இது கட் பண்ணிங்கன்னா 5 2s are 10. அவ்வளோதான், டினாமினேட்டர் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ நியூமரேட்டரில் 22 இன்ட்டு 2 இன்ட்டு 70. ஸோ இந்த டேர்ம் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி செக்டர் whose length of the arc is 48 meter and radius is
10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் இது. இதில் நமக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சின்ன ஒரு கொஷின். ஸோ நமக்கு இப்போது இதில் ரேடியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லென்த் ஈக்குவல் டு 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் செக்டர் ஈக்குவல் டு area of sector equal to LR divided by 2. அவ்வளோதான் ஃபார்முலாவே. ஸோ நமக்கு இப்போ L வேல்யூ வந்து 48 இருக்குது. ஸோ இன்ட்டு R வேல்யூ 10 இருக்குது, டிவைடட் பை 2. ஓகே, கட் பண்ணிட்டீங்கன்னா 2 5s are 10. ஸோ இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 48 × 5 மல்டிப்ளை பண்ணிட்டாலே டேரக்ட்